மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரில் இன்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துள்ளேன். அந்த மனுவில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்யும் போது அங்கு தாய்மார்கள் வைத்த முக்கியமான கோரிக்கைகள் இது ஒன்று. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே இன்றைய தினம் மதுரை மாநகர காவல் ஆணையரிடத்தில் ஒரு கோரிக்கை மனு மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரில் இன்று மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துள்ளேன். அந்த மனுவில் கடந்த 2 தினங்களுக்கு முன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி அவர்களால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாடெங்கும் பள்ளி, கல்லூரிகள், பொதுமக்கள் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களில் உள்ள 717 மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும், 14 நாட்களுக்குள் மூட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்றைய தினம் மதுரை மாநகர ஆணையர் அவர்களிடம் வந்து சில இடங்களில் உரிமம் பெறாமல் மது விற்பனை நடைபெறுகிறது என்றும் அதை கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு மதுரை மாநகர காவல் ஆணையர் அவரிடம் கொடுத்துள்ளேன். மது டாஸ்மாக் கடையில் உள்ள மது தவிர மற்றும் உள்ள போதை வஸ்துக்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த லிப்ங்கிறாங்க, கஞ்சா, இந்த மணி எல்லாம் போதை வஸ்துக்கள் எல்லாம் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தளபதியுடைய முக்கியமான கொள்கையில அதுவும் ஒன்று. நான் கடந்த சட்டசபை தேர்தலில் சில இடங்களில் எனக்கு இந்த கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் பிரச்சாரம் செய்யும் போது அங்கு தாய்மார்கள் வைத்த முக்கியமான கோரிக்கைகள் இது ஒன்று. இருக்கிற டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர தளபதி அவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தார். அதற்கு படிப்படியாக முதல் கட்டமாக 711 மதுக்கடைகளை மூட சொல்லியிருக்கிறார். மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடைகளை மூடி தாய்மார்களின் வயிற்றில் பாலை வார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் என்னுடைய கோரிக்கை மனுவாக சில்லறை விற்பனையோ இல்லது மற்ற போதை வஸ்துக்களோ மதுரை மாநகர காவல் நிலையக்குள் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை மனு கொடுத்துள்ளேன்.